வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சீனாவில் வேகமாக பரவி வருகின்ற இந்த வைரஸ் சார்ந்துதான் தற்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. குறிப்பாக சீனாவில் வேகமாக பரவுகின்ற புதிய வைரஸ் அண்டை நாடுகள் கவலையடைய இருக்கின்றன. இந்தியா பல்வேறுபட்ட விடயத்தை சொல்லி இருக்கிறது. இந்தியாவில் 3 இந்த வைரஸ் தொற்று உறுதியாக இருக்கிறது. எங்கே அதுக்கு அரசு கூறுவது என்ன என்ற பல்வேறுபட்ட பதில்களோடு தான் இந்த உண்மை நலசல் நிகழ்ச்சி பயணிக்க போகின்றது. கர்நாடகாவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று இருப்பது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் சோதனையின் போது கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் இந்த தகவலை நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது. சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி 3 மாத பெண் குழந்தைக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. இருப்பினும் சிகிச்சைக்கு பிறகு அந்த குழந்தை மருத்துவமனையிலிருந்து வீடு சென்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. 8 மாத குழந்தை ஒன்றும் HMPV நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தை பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியதாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது சார்ந்து கர்நாடக சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்ட்ராவ் இந்த வைரஸ் ஏற்கனவே இந்தியாவில் இருப்பதனால் இதை HMPVயின் முதல் பாதிப்பு என்று அழைப்பது தவறு. குழந்தைகள் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த வைரஸில் 1 முதல் 2% ஏற்கனவே இங்கு உள்ளது என்று அவர் சொல்லியிருந்தார். மேலும் சிறுமியின் குடும்பத்தினர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்ததாக எந்த பதிவும் இல்லை என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சீனாவில் பரவும் அதே வகைதானா அல்லது வேறுபட்டதா என்பது இன்னும் தங்களுக்கு தெரியாது என்றொரு விடயத்தை அங்கு முன்வைத்திருந்தார்கள். இந்த உலகம் முழுவதும் கொடூரமான கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவடைந்துள்ளன. ஆனால் தற்போது சீனாவில் புதிய வகை வைரஸ் நோய் பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன. இந்த புதிய வகை வைரஸ் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அதிகம் பாதிக்கின்றது. ஹியூமன் மெட்ராப்னியூமோ வைரஸ் என்று அழைக்கப்படும் இதனால் ஏற்படும் நோய் பாதிப்புகள் அதிகளவில் வடக்கு சீனாவில் பதிவாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வைரஸ் நோய் பாதிப்பு ஏற்பட்டால் அந்த நபருக்கு சளி மற்றும் COVID-19 போன்ற அதே அறிகுறிகள் தென்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நோய் பாதிப்பு வேகமாக பரவி வருகின்றது. சீனாவின் அண்டை நாடுகள் இந்த நிலைமையை கண்காணித்து வருகின்றன. அதே நேரத்தில் இந்திய சுகாதார சேவைகளின் இயக்குனர் தற்போது இது குறித்து கவலை கொள்ள எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை என்று கூறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முக்கிய குடும்ப நலத்துறை அமைச்சகமும் இந்திய சுகாதார சேவைகள் இயக்குனரின் தலைமையிலான கூட்டு கண்காணிப்பு குழுவும் ஜனவரி 5ஆம் தேதி கூடி ஆலோசனை மேற்கொண்டன. இதில் சில விடயங்கள் குறித்து முடிவுகள் எட்டப்பட்டன. சீனாவில் இந்த நோய் பாதிப்பு அசாதாரணமானது அல்ல. HMPV வைரஸ் இந்த நேரத்தில் தொற்றும் ஒரு பொதுவான நோய்க்கிருமியாகவும் நிலைமையை அந்த நாட்டு அரசு உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. இந்த நோய் பாதிப்பு குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு சீன உலக சுகாதார அமைப்பு கோரியுள்ளது. சீனாவில் உள்ள மருத்துவமனைகளில் அதிக எண்ணிக்கையில் நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருவது போன்ற காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டிருந்தன. இந்த நோயாளிகளுக்கு காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தன. சீனாவில் பரவி வரும் இந்த புதிய வைரஸ் மக்களுக்கு பெரும் சவாலாக இருப்பதாக கவலைகள் எழுந்துள்ளன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய கொரோனா வைரஸ் சீனாவின் வுகான் நகரில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. சீனாவின் அரசுசார் செய்தித்தளமான குளோபல் டைம்ஸ் கூற்றுப்படி வட சீனா பெயிங் தென்மேற்கு நகரமான ஷாங்கிங் மற்றும் தென் சீனாவில் உள்ள குவாங்டாங் மாகாணம் போன்ற பகுதிகளில் இந்த HMPV வைரஸ் தொற்று பதிவாகி இருக்கின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட ஒரு செய்தியில் குளிர்காலத்தில் சுவாச பிரச்சனைகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு சீனாவின் சுகாதார நிறுவனங்கள்
புதிதாக ஒரு நோய் கண்காணிப்பு அமைப்பை தொடங்குவதாக குறிப்பிட்டன. இந்த கண்காணிப்பு முறை குறித்து பேசிய சீனாவின் தேசிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பின் தலைவர், இதன் மூலம் அறியப்படாத காரணங்களால் ஏற்படும் நிமோனியா பாதிப்புகள் கண்காணிக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். சீனாவின் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை டிசம்பர் 3வது வாரத்தில் மிகவும் அதிகரித்திருந்ததாக சீன அரசு அறிக்கையை சுட்டிக்காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி முகமை குறிப்பிட்டிருந்தது. அந்த அறிக்கையின்படி ரைனோ வைரஸ் மற்றும் அந்த HMPV வைரஸ் நோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. சீனாவின் வடக்கு பகுதியில் தான் பெருமளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களில் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த கியூமன் மெட்ரானிமோ வைரஸ் எங்கிருந்து உருவாகிறது என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை, கண்டுபிடிக்கப்படவும் இல்லை என்று அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. இதற்கு முன்பு சீனாவில் பரவி வந்த இந்த இன்ஃப்ளூவன்சா A மற்றும் பிற சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தும் வைரசுகள் குறித்து இந்தோனேசியாவின் சுகாதார அமைச்சகம் கவலை தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிவது, சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி கைகளை கழுவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்தோனேசியாவின் சுகாதார அமைச்சக செய்தி தொடர்பாளர் சமூக ஊடகங்களில் காணொளி வெளியிட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் என்றும் இந்தோனேசியாவின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்ததை பார்த்திருந்தோம். சீனாவில் HMPV வைரஸ் பரவலை இந்தோனேசியா கண்காணித்து வருகிறது. தனது நாட்டிற்கு வெளிநாட்டவர் நுழையும் வழிகளையும் இந்தோனேசியா கண்காணித்து வருகிறது. காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் செல்லும் வெளிநாட்டு பயணிகளை தனிமைப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை அந்த நாடு மேற்கொண்டுள்ளது. ஹாங்காங்கில் HMPV வைரஸ் நோய் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. ஆனால் அந்த எண்ணிக்கை மிகவும் குறையும் என்று ஹாங்காங் பிரஸ் வெளியிட்ட சமீபத்திய செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. சீனாவை தவிர இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வேறு எங்கும் அதிகமாக இல்லை என்று தொற்று நோயியல் நிபுணர் ஒருவரை மேற்கோள் காட்டி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். அதில் இந்த HMPV வைரஸ் பாதிப்புகள் பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. குளிர்காலத்தில் வடக்கு அரைக்கோள பகுதியில் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுவது வழக்கம்தான் என்று அவர் சொல்லியிருந்தார். குளிர்காலத்தில் சீனாவில் ஏற்படும் சுவாச பிரச்சனைகளை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது குறித்த தகவல்களை வழங்க சீனாவின் தேசிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு அமைப்பு சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது என்றும் அவர் சொல்லியிருந்தார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு இந்த நோய் தொற்று குறைந்த அளவில் பதிவானாலும் பாதிப்பின் வீரியம் கடுமையாக இருப்பதாக தெரிகிறது. சீனாவுக்கு பயணம் செய்வது பாதுகாப்பானது என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். சீனாவின் HMPV வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதால் அண்டை நாடான இந்தியாவும் கவலைகள் எழுந்திருக்கிறது. அதனால் இது குறித்து கவலை கொள்ள எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை என்று இந்திய சுகாதார சேவைகள் துறை இயக்குனர் மருத்துவர் அதுல் ஹயல் கூறியிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்தியாவில் இது போன்ற வைரஸ் தொற்று எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இது போன்ற சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தும் வைரஸ் தொற்று பொதுவானதுதான். இதன் காரணமாக சளி போன்ற நோய்கள் ஏற்படலாம். ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டால், அதாவது நோய் தொற்றால் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் என்று அவர் முன்வைத்திருந்தார். ஆனால் இது தீவிர பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது. எனவே கவலை கொள்ள தேவையில்லை. குளிர்காலத்தில் சில நோய் பாதிப்புகள் அதிகம் இருப்பது வழக்கமானதுதான். அந்த நிலைமையை சமாளிக்க இங்கு மருத்துவமனைகள் முழு தயார் நிலையில் இருக்கின்றன என்று அவர் சொல்லியிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் 20 ஆண்டுகளாக இதை பற்றி மக்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் குளிர்காலத்தில் இதனால் நோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இது காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸை போன்றது. இருமல், சளி போன்றவற்றுக்கு பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகளே இந்த நோய் பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படும். பின்னர் நோயாளி ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்படுகின்றார் என்று மருத்துவர் சொல்லியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெரும்பாலும் இதற்காக அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்குமாறு பரிந்துரைக்கப்படவில்லை என்று ஒரு மருத்துவர் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே மருத்துவமனையில் மார்பு மருத்துவத்துறையின் மூத்த ஆலோசகர் மருத்துவர் பாபி லோத்ரா கூறுகையில், இதுவரை தாங்கள் பார்த்த அனைத்து நோய் பாதிப்புகளும் லேசான அறிகுறிகளை மட்டுமே கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை அவரும் சொல்லியிருப்பதை நாம் பார்த்திருந்தோம்.
இருப்பினும் ஏற்கனவே ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் நோய் பாதிப்பு கொண்ட நோயாளிகளுக்கு சுவாசத்தில் சிரமம் ஏற்படலாம். இவர்களுக்கு இந்த HMPV வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் கூடுதல் சிக்கல்களாக இருக்கலாம். அவர்களுக்கு சுவாசிப்பதில் அதிக சிரமம், சோர்வு மற்றும் காய்ச்சல் இருக்கலாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வைரஸின் திரிபு இந்தியாவில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. கொரோனா வைரஸ் கடுமையான சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தியது போல இதில் பாதிப்புகள் எதுவும் காணப்படவில்லை என்று முன்வைக்கப்பட்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் HMPV வைரஸின் தொற்றானது சீனாவில் கொஞ்சம் அதிகளவில் பேசு பொருளாக இருந்தது. காரணம், அதிகளவிலானவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் சீனாவில் இருக்கக்கூடிய அந்த சுகாதார அமைச்சகம் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வைரஸ் 200 முதல் 400 ஆண்டுகளுக்கு முன்பு பறவைகளில் தோன்றியதென்றும் அதன் பிறகு இந்த வைரஸ் சூழலுக்கேற்ப மீண்டும் மீண்டும் தன்னை தகமைத்து கொண்டதாகவும் இப்போது அந்த வைரஸ் பறவைகளை பாதிக்காது என்று சொல்லியும் ஒரு ஆய்வு கட்டுரைகளுக்கான இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. கடந்த 2001ஆம் ஆண்டு மனிதர்கள் மத்தியில் இந்த வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது அப்போதுதான் அந்த வைரஸ் மனிதர்களை தாக்கும் என்று கண்டறியப்பட்டது என்று அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் குறிப்பிட்டிருந்தது. இந்த வைரஸ் அனைத்து வயதினரையும் தாக்கலாம். இதன் காரணமாக நோயாளிக்கு சளி, இருமல், மூக்கடைப்பு, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். நோய் பாதிப்பு அதிகரித்தால் இந்த வைரஸால் மூச்சுக்குழாய் அலர்ஜி அல்லது நிமோனியா போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இந்த வைரஸ் பொதுவாக 3 முதல் 6 நாட்கள் உயிருடன் இருக்கும். தொற்று எவ்வளவு கடுமையானது என்பதை பொறுத்து குறைந்த அல்லது அதிக நாட்களுக்கு நோய் பாதிப்பு இருக்கலாம். இந்த வைரஸ் இருமல் மற்றும் தும்மலின் போது வெளியாகும் சளி துளிகள் மூலம் பரவி மக்களிடம் நோய் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. கைகுலுக்குவதன் மூலமோ, கட்டி பிடிப்பதன் மூலமோ அல்லது ஒருவருக்கொருவர் தொடுவதன் மூலமாகவோ இந்த வைரஸ் பரவலாம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருமல் மற்றும் தும்மல் காரணமாக சளி துளிகள் ஓரிடத்தில் விழுந்து அந்த இடத்தில் உங்கள் கைகளை வைத்த பிறகு உங்கள் முகம், மூக்கு, கண்கள் அல்லது வாயை தொட்டால் அந்த வைரஸ் உங்களை பாதிக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்திய சுகாதார சேவைகள் துறை இயக்குனர் மருத்துவர் அதுல் கயல் HMPV வைரஸ் பாதிக்கப்பட்ட நபரிடமிருந்தும் சளி, இருமலால் பாதிக்கப்பட்ட நபர்களிடமிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்றிருக்கிறார். இருமல் அல்லது தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது துணியை வைத்து வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த வைரஸிலிருந்து எங்களை இப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளலாமா அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. COVID-19 தொற்றினுடைய காலப்பகுதியில் எவ்வாறான அறிவுறுத்தல்கள், முகக்கவசம் அணிய வேண்டும், கட்டாயமாக கைகளை கழுவி செல்ல வேண்டும், எவ்வாறான அறிவுறுத்தல்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழங்கப்பட்டிருந்ததோ அதே வகையான அறிவுறுத்தல்கள் எந்த வகையான நோயிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சீனாவில் பரவிய இந்த வைரஸ் ஆனது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது, சாதாரணமான ஒரு காய்ச்சல் சார்ந்த ஒரு வைரஸ் என்று பல மருத்துவர்கள் சொல்லியிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்து நாங்கள் எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.